இயேசுவாகிய வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிலருடைய வார்த்தையில விஷம் இருக்கும், சிலருடைய வார்த்தையில பொறாமை இருக்கும், சிலருடைய வார்த்தையில வஞ்சகம் இருக்கும், சிலருடைய வார்த்தையில பாதாள குழிகள் இருக்கும், சிலருடைய வார்த்தையிலே வலைகள் விரித்தவைகளை போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை பற்றி சொல்லுகிறார். இந்த இயேசுவாகிய வார்த்தையை நீங்கள் அறிய விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நீங்கள் எந்த ஜீவனை உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனத்திற்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எந்த ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யோவான் சொல்றாரு, அந்த ஜீவனை நீங்க மனுஷிகமா பார்த்து போராடுறீங்க, நீங்க அது ஒரு சமுதாயமா பார்த்து போராடுறீங்க, நீங்க அது ஒரு குடும்பமா பார்த்து போராடுறீங்க, நீங்க அது ஒரு பிசாசா பார்த்து போராடுறீங்க. அந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் எல்லாம் நீங்க தேடுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த ஜீவனை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஜீவன் ஒரு வார்த்தையில் இருக்கிறது, வார்த்தையாக இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஜீவன் எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் வெளிப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா.